365 நாள் வருஷத்துல ஒரு நாள் கூட அந்த ரவுண்ட் ஆனாலும் ஆக்சிடென்ட் இல்லாத நாளே இருக்காது. சரியான சிக்னல் வசதி கிடையாது. அந்த கடைசியில இருந்து இந்த கடைசி வரைக்கும் டிராபிக்கா தான் இருக்கும். இந்த ரவுண்ட் ஆனா சரியான சிக்னல் இல்ல. நஸ்வீன் ரோட்ல இருந்து வண்டி வந்தாலுமே அந்த இடத்துல போய் டர்ன் பண்ண முடியாது. அதே மாதிரி இந்த சைடு இருந்து வந்தாலும் சென்டர் சிக்னல் இருந்தாதான் ரைட் லெஃப்ட் தெரியும். பாலம் இல்லாதப்ப இந்த இடத்துல சென்டர் சிக்னல் இருந்தது. அப்ப பெஸ்டா இருந்தது. இதுல பாலம் எதுக்கு இருக்குன்னு தெரியல, எது எனலுக்கு இருக்கு அவ்வளவுதான். இந்த பாலம் நம்ம கிட்டதே வேஸ்ட்ன்றது அவங்களுக்கு நல்லா தெரியும். இதுல நம்ம ஏதோ ஒரு ஆல்டர்னேட் பண்ணா பப்ளிக் நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். பாதி வெஹிக்கிள் பாலத்து மேல போய் இறங்குற மாதிரி இருந்ததுன்னா நமக்கு நம்ம பெனிஃபிட்டா இருக்கும். ஆக்சிடென்ட்டை தடுக்கலாம். இந்த பாலத்தை சரியான வடிவமைப்பு பண்ணி இருந்தா ஈரோடு மக்களுக்கு நல்ல ஒரு பெரிய யூஸ் ஆகும். ஈரோட்ல இந்த ரோடு இடைஞ்சலா இருக்குன்றது எனக்கு மட்டும் இல்ல, பொதுமக்களாக இருக்கட்டும், வண்டி ஓட்டுறவங்களா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே தெரியும். போக்குவரத்து துறையினாலேயே இந்த இடத்துல சிக்னல் வச்சா ஃப்ரீயா இருக்குன்னு சொல்லி ஏன் கொண்டு வர முடியலன்னா அதை சரியா என்ன செய்யணும், திங்க் பண்ணி கொண்டு வர முடியல. சரியான திட்டமிடுதல் இல்லாதனாலதான் இந்த இடத்துல சிக்னல் இன்னுமே அக்யூரேட்டா கொண்டு வர முடியல.